நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. வி குளோப் ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேங்க. திருவண்ணாமலை அவுளுப்பட்ட பைபாஸ் ரோட்லேருந்து வடக்கு பார்த்த மாதிரி 20க்கு 50 அளவுள்ள புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டு போட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா கதவும் போட்டு கொடுப்பாங்க. மற்றபடி வீட்டோட ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இந்த வீட்டோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. தற்சமயம் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மண் ரோடு தாங்க இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடு போட்டுருவாங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபி யூனிட்டுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே போர்ட்டிக்கோலே பார்த்தீங்கன்னா 350 அடியில் போர்வெல் போட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியமான கார் பார்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெரஸுக்கு போகிறதுக்காக ஸ்டார் கேஸ் வந்து சைடில் கொடுத்து அங்கேயே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியில் கைப்பிடியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில். ஸ்டெப்ஸுக்கு கீழேன்றதுனால சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக தாங்க இருக்குது. கார் பார்க்கிங்கோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கார்னரில் கோல்டன் கலரில் ஃப்ளவர் கோட்டிங் கொடுத்து சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் கொடுத்துருக்காங்க. கார்னரில் ஸ்பாட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிக்கோவில் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்தியாக பாக்ஸ் டைப்பில் ரெக்டாங்கிள் ஷேப் கொடுத்து அங்கே ஸ்பாட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கோல்டன் கலரில் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு மெயின் கதவுக்கு பக்கத்துலேயே விண்டோஸ் கொடுத்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு 2 ஸ்டெப்ஸும் கிரானைட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கதவு எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக உறுதியான வேங்கை மரத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கதவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைனில் உட் கிராவிங் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கதவை திறந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. லிவிங் ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2க்கு 4 சைஸில் வந்து வெர்டிஃபைட் டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் ஒரு டிசைன் கொடுத்து கார்னரில் ஸ்பாட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணி ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குங்க. ரியலிஸ்டிக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும் உங்களுக்கு. டிவி யூனிட் வைக்கிறதுக்காக ஸ்பேஸும் கொடுத்து அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய செல்ஃபும் பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் ஐட்டம் டாய்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ்க்கான ஸ்பேஸ் கொடுத்து மேலே வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக. கிரில் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. 20க்கு 50 சைஸில் பக்காவாக பிளான் பண்ணி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஆர்ச் டைப்பில் வந்து ஒரு டிசைன் ரெடி பண்ணி அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக செல்ஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. கம்பெனி டோர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்பேக்ட் சைஸில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. லைட்டிங்கு ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணி ஸ்டோரேஜுக்கோசம் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஸ்பாட் லைட் மட்டும் கார்னரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி டோர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸ் கொடுத்து இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் கொடுத்து கார்னரில் ஸ்பாட் லைட் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வால் டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணி சானிடரி வேறு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ரெஸ்ட் ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த வீட்டில் வந்து கிச்சனுங்க. கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஆர்ச்சி டைப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஃபுட் கவுண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பாக்ஸ் டைப்பில். கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசஸாக கொடுத்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கோசம் செல்ஃபும் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிறைய பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்காக. பின்னாடி பக்கம் போகிறதுக்கு வந்து ஒரு டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கிச்சன் டைல்ஸ் யூஸ் பண்ணி கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து கிரானைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க்கும் டேப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆர்ஓ வைக்கிறதுக்காக ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸும் கொடுத்து மேலே வந்து ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸைட் ஃபேன் வைக்கிறதுக்காக. டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஒரு ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்து அதுக்கான ப்ரொவிஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரில் டைப்பில். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸ் வழியாக வந்து டெரஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் தாங்க. திருவண்ணாமலை அவ்வளோப்பட்ட பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட தாங்க இருக்குது. வடக்க பார்த்த மாதிரி வீடு அமைது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தாங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மேலும் திருவண்ணாமலை சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.